உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா உங்கள்கிட்ட 2 சாரி கேட்கணும். ஃபர்ஸ்ட்லி, உங்கள்கிட்ட நான் ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணதுக்கு. ஐ ஷுட் நாட் ஹவ் ரியாக்டட் தட் வே. ஐம் சாரி. செகண்ட்லி, ஐ நீட் டு டெல் யூ, என்னாலே உனக்கு கோச் பண்ண முடியாது. சாரி ஒன்ஸ் அகேன். நீ போலாம். Yes, sir. Look here, IIT is not a joke. It requires dedicated hard work. எல்லாத்துக்கும் மேலே இது மனப்பாடம் பண்ணி எழுதி பாஸ் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. இதுக்கு பேசிக்கலி ஒரு புத்திசாலித்தனம் வேணும். I don't think you have it in you. And I don't want to waste my time. அது இங்கிருந்தது. You know chess? கொஞ்சம். Sit. Smart move. Check, sir. Brilliant. You trapped me. எங்கே கற்றுக்கிட்ட? நானே கற்றுக்கிட்டேன் சார். குட். உன் பேர் என்ன? கமலி. நாளை காலையில் 7 மணிக்கு வந்துரு. எதுக்கு சார்? செஸ் விளையாடவா? Your coaching starts tomorrow. Thank you, sir. I will catch that rat today. என்னாச்சு இவருக்கு? காலையில இருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணுமே புரியல. யா காஃபி. யா, இது நம்ம வீட்டு கேட்டு தானே? இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரிய போகுது. அதே இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போ.
little rat! துளசி ஸ்டாண்டப். சார் 50க்கு 7 வெள்ளங்கிரும். 20 வருஷம் ஆனாலும் இந்த வண்டி இங்கிருந்து கிளம்பவே கிளம்பாது. இந்த வண்டி அது கிளம்புமா? என்னது? தீபாவளி பட்டாசு. தீபாவளி பட்டாசா? எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க. ஒரு மாணவிக்கு இந்த ஆசிரியர் மேல எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறது. இல்ல சார், எங்க அப்பா எல்லா டீச்சருக்கும் தான் தர சொன்னாங்க. நீ போ. சரி சார். ஒரு ஆசிரியர் அசிங்கப்படுத்துறதுக்கு ஆட்டோ பாமோட கிளம்பி வரும். சார், யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? Where is the HM? ஓ, வெளில போயிருக்கார் சார். வேணா நாளைக்கு வந்து பாருங்க. Hey, you know who I am? How dare you speak to me like this? You want me to phone the state education office? சார், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? சார் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் போயிருக்காரு. வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். உட்காந்து பார்த்துட்டு போங்க. வாங்க சார், வாங்க. சேர் போடுறேன், உட்காருங்க. This is ridiculous. உண்மைதான் சொன்னேன். உணர்ச்சி வசப்படுறாரு. சார், இந்த வேலை அங்கே யாரா அடுப்பு பத்த வச்சது? இந்த வாரேன். Irresponsible. How can he behave like this? யாரு? ஐயோ, டொனால்ட் ட்ரம்ப்ல வராது. இங்க இருக்கு. ஆமா, கறி விருந்துக்கு போற. பின்னாடியே வாங்க. உள்ள போய் படிக்கிற வேலைய பாருங்க. பாரு. This is too much. I can't tolerate it anymore. I want to see the HM right now. ஐயோ சாரி சார். கண்ட என்ன புறதலையா இருக்கு? பாத்து வர வேண்டியதானே. எடுத்து உள்ள போ. ஐயோ, இந்த ஆள் பேசாத பிரியாத. போச்சுடா போச்சு. சார் வரேன். இது HM லீவ். ஏன் பேர் சுப்ரமணி. அவர் வர வரைக்கும் நான் தான் HM. Any help? You know who I am? Yeah, I know. Very very you sir. ஏதாவது அட்மிஷன் வேணுமா? A rat from your school Rat? daily comes to my house and changes all the writing that I have been writing. அப்ப எலிய பத்தி தான் பேசாரு. And it spoils my whole day and my mood. சார், தப்பா நினைக்காதீங்க. இது ஸ்கூல். உங்க வீட்ல எலித்தோல் இருந்துச்சுன்னா பக்கத்துல பஞ்சாயத்து போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எலிக்கு மருந்து வைப்பாங்க. You're a bloody bigger rat, man. Are you a teacher? சார், சத்தியமா சொல்றேன் சார். எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் சார். ஆனா உங்க மொழி தெரியல சார். தமிழ்லேயே டெல் இருக்கு சார். எதுக்கடி டென்ஷன் ஆகுற? ஏய், அவங்க தேடிட்டு வர்றது என்னதாண்டி? வாட் இஸ் தி மேட்டர்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஆகணும்டி. நாம இல்ல, நீ. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி. அடப்போடி, பிரச்சனைன்னு வந்தா ஃப்ரெண்டுங்கிறதும் வெட்ட போராட்டுக்கு மாலை போடுறதும் ஒண்ணுதான். ஐயோ, காமெடி பண்ணாம ஏதோ ஒரு ஐடியா சொல்லுடி. ஐ எம் திங்கிங். சீக்கிரம் டி. டீச்சர் பார்க்குறோங்க. என்ன? ஏய், உன் பேக் கொடு. பேக் எதுக்கு? ஓகே. என்னடி எடுக்கிற? எதுக்கு இது? வாங்க சார். சார், இந்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓப்பனிங் தி கேலி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க தேடி வந்த எலி இங்க இருக்கான்னு பாருங்க. No, next. சார், அடுத்தது +1. இங்க அந்த எலி இல்லைல்ல சார். வாங்க, கண்டிப்பா அங்கே தான் இருக்கும். வாங்க. என்னடா சுப்பிரமணிக்கு இந்த சோதனை? அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. சார், இதான் கடைசி கிளாஸு. அந்த எலி அங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக மாட்டிக்க. வாங்க. வந்து பேப்பர் கொஞ்சம் படி.
ஏப்பா உனக்கு பேப்பர் படிச்சு காட்டதான் என்ன படிக்க வைக்கிறியா? நானும் படிக்க தெரிஞ்ச நாள்ல இருந்து உனக்கு பேப்பர் படிச்சு காட்டி காட்டி எல்லாரும் என்ன ஆல் இந்தியா ரேடியோ ஆகாசவாணின்னு கூப்பிடுறாங்க. அவனுக்கு கிடைக்கிறானுங்க, நீ விடுமா வெட்டி பசங்க. பேப்பர் படி. இன்று சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. துர பூஜைக்கு இதான் காரணமா? இன்னைக்கு எங்களோட சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்டு 9 மணிக்கு நெட்டில் வந்துடும். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏய், இன்னும் ரிசல்ட்டே பார்க்கல, அதுக்குள்ளே ஸ்வீட்டோட வந்து நிற்கிற. அப்போ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு? அதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறதுக்கு தான் டவுட்டு. பார்த்து எழுதுற எங்களுக்கு என்ன டவுட்டு? நாங்கள் மட்டும் எக்ஸாமில் ஃபெயில் ஆனோம்னு வையேன், புக்கு பிரிண்ட் பண்ணுவோம் கேஸ் கொடுத்துருவோம்ல. அப்போ உங்கள் அண்ணனுக்கு நீ தானே ரிசல்ட்டு? போய் பார்த்து சொல்லு. போமா போ. வாங்க. ஏய் விஸ்வா வா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். நம்பர் சொல்லு. முதல்ல அவங்களோட பாரு. சரி நீ சொல்லு. 310-505. 310-505. ஹே பாஸ். தெரிஞ்ச விஷயம் தானே. நீ சொல்லு. 310-566. நீயும் பாஸ். சூப்பர். நீ சொல்லு. 310-569. ஹே நீயும் பாஸ். 310-289. பாஸ். நான் கூட பாஸ் தான். எப்படி? என்னால நம்பவே முடியல. சூப்பரா படிச்சோம்ல. விஸ்வா நீ சொல்லு. 310-564. 564. விசாலாச்சி போச்சு. இன்னைக்கு வீடு 2ஆக போகுது. ஏன்? உன் பையன் ஃபெயில். என்னடி சொல்ற? உன் பையன் ஃபெயில். கண்ட பசங்களாம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லட்டு கைமா நிக்கிறானுங்க. ஒத்த பிள்ளையாச்சான்னு செலவை பார்க்காம தஞ்சாவூருக்கு அனுப்பி காணொலியில படிக்க வச்சா கழுதைக்கு படிச்சு எழுதவும் துப்பு இல்ல, பார்த்து எழுதவும் துப்பு இல்ல. சை, எனக்குன்னு வந்து புறத்துக்கு பாரு. உன்ன படிச்சு கலெக்டர் ஆகணும்னு சொல்றேன். கல்யாண பத்திரிகையில கௌரவமா போறதுக்கு ஒரு டிகிரியா வாங்குன்னு சொல்றேன். உட்காந்து காப்பி குடிச்சிருக்கான் பாரு. அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறல்ல. கமலி, ஏய் போய் உங்க அப்பாவை கூப்பிடு. காலையில இருந்து சாப்பிடாம இருக்காரு. என்னமோ இவரே பரீட்சை எழுதி ஃபெயில் ஆன மாதிரி. போய் கூப்பிடு. சரி. அப்பா சாப்பிடலாம் வாப்பா. எனக்கு பசிக்கலமா. இல்லப்பா எனக்கு பசிக்குது. வா சாப்பிடலாம். சரி வர விடு. இன்று வெளியான சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகளில் தேசிய அளவில் பெண்கள் 96%, ஆண்கள் 92% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த பிஎஸ்கே பள்ளி மாணவர் அஸ்வின் 499 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். நமது நிருபருக்கு அஸ்வின் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஹாய் அஸ்வின். ஹாய் மா. ஹாய். சிபிஎஸ்இ +2ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? I'm really very happy. And of course, this is definitely a result of a lot of hard work and hours of midnight oil. At this juncture, I should thank my mom, teachers, and friends for all their support and guidance, without which I would not have been able to achieve this. Well, Ashwin, இப்போ சிபிஎஸ்இ +2ல டாப் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? I want to get into BTech Computer Science in IIT Madras. நைஸ் அஸ்வின், and wish you all the best. இந்த தருணத்துல உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை.
அவர் சொன்னதுதான். In order to excel, all I did is follow him. And I encourage everyone to follow what he repeatedly told us. Have a dream, believe in yourself, work hard, and you are destined to realize your dream. இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இத்தனை ஃபோன் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி படித்த பிள்ளைக்கு தான் என் பேத்தியை கட்டி கொடுக்கணும். Had a great time with you, Ashwin. Thank you so much. Thank you, Mom. மம்மி, where is my sticker பொட்டு? அங்கதான் இருக்கும் பாருடி. I got it. கமலி, என்னாச்சு உனக்கு? ஏய், என்னடி இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? பாட்டி, என்னடி புதுசா இருக்கு? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு நாடி ஜூஸம் பார்த்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னடி இப்போ? அதில் என்னை கட்டிக்க போகிறவன் பேர் ஏதோ எழுத்துல ஆரம்பிச்சு ஏதோ எழுத்துல முடியும்னு சொன்னாங்கல்ல? ஏண்டி, ஸ்கூலுக்கு போகிறவளுக்கு இதெல்லாம் எதுக்கு இப்போ? சும்மா தெரிஞ்சுக்குதான், சொல்லுச்சுல்ல. அதுவா? அது என்னவோ ஆள ஆரம்பிச்சு இன்னல முடியும்னு சொன்னான். பாய். ஒரு மார்க்கமா நடந்து வரா. ஹாய் வாடி. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசா வெக்கலாம் படுற. ஒருவேளை வீட்டுல மாப்பிள்ளைக்கு பாக்குறாங்களோ? சும்மா ஓவர ஓட்டாத்தடி. என்கிட்ட எதையோ மறைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஓவர யோசிக்காத நீ. அங்க பாரேன், அஸ்வின் நல்லா அழகா கலரா இருக்கான்ல, நல்லா சினிமா ஹீரோ மாதிரி.
நம்ம ஊர் பசங்களும் தான் இருக்கானுங்களே. ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாதடி. உனக்கு தான் உன் முறப்பைய கறிக்கடை பாண்டியன் முடிவாச்சுல, போய் அவனை ரொமான்ஸ் பண்ணு. ஹே ஆகாஷவாணி, நான் அவனை பார்த்து ஃபீல் பண்ண உனக்கு என்னடி? அவன் என்ன உன் முறப்பையனா இல்லை லவ்வரா? வேலையை பார்த்துட்டு போடி. ஏய் ஏய் நீ போடி. ஏய் என்ன என்ன? ஏய் கமலி, இங்க என்ன பிரச்சனை? எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. சரி வா போலாம். சும்மா இருக்க மாட்டேன். கமலி, கமலி எழுந்துரு. மேம் இவதான். வள்ளி எழுந்துரு. இவதான். இல்ல மேம் இவதான். இவதான் மேம். ஷட் அப். ரெண்டு பேரும் வெளியே போங்க. ஓய் கொன்றுவேன். ஏ ஓடி. அதுல என்ன இருக்கு? ப்ளீஸ் காட்டு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், ஆனா நீ சிரிக்கக்கூடாது. இல்ல சொல்லு. ஹே, நான் இந்த பையனை லவ் பண்றேன். பண்ணிக்கோ. நான் கூட தான் விஜய் லவ் பண்றேன். அது வேற இது வேறடி. நான் இந்த பையனை உண்மையா லவ் பண்றேன். இங்க கல்வி கூட சொல்லிச்சு. வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோசத்துல சொன்னாங்களா, என்னை கட்டிக்க போறவன் பேரு ஆள ஆரம்பிச்சு இல்ல முடியும்னு. ஏன்? அது உன் கும்பகோணத்து மாமா பையன் அசோகனா இருக்கலாம்ல. அசோகன் சிப்போடி. இவகிட்ட போய் சொன்ன பாரு. இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எத்தனை பவுண்டி போட வேண்டியிருக்கும்? இந்த சிட்டி பசங்களாம் எங்கடி அப்பா அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. படிக்கும் போதே எவ்வளையாவது லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பா அம்மாக்கே அறிமுகப்படுத்துவானுங்க. அப்புறம் எப்படிடி? நான் இங்க இருக்கேன், அவன் அங்க இருக்கா, எப்படி லவ் பண்றது? அவனா இங்க வருவான், நீ தான் அங்க போகணும். இங்க பாரு, நீயும் நல்லா தான் படிக்கிற, பார்க்கவும் நல்லா தான் இருக்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கினேன்னு வையேன், நீயும் ஐஐடி போயிடலாம். அவ்வளவுதான். என்னால முடியுமாடி? முடியும்னு நினைச்சதுனால தான் எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சாரு. முடியும்னு நினைச்சா முயற்சி பண்ணு. அப்படி இல்லனா வீட்ல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. அசோகன். ஏய் இரடி கிளம்பிட்ட? வெட்டியா பேசுறதுக்கு நேரம் இல்ல, படிக்கணும். பை. கவன படிப்புல இருந்தா வேற எந்த சத்தமும் காதல விழாது. வேணும்னா ரூம் கதவை சாத்திட்டு போய் படி போ. பஞ்சு காதல வச்சுக்கோ. இயற்பியல் எடுத்த உடனே கஷ்டம் வேணாம். வேதியர் இது அதை விட கஷ்டம். Continuous, present progressive. Being plus being plus past participle. ஐயோ இங்கிலீஷ் இவ்வளவோ நான் எப்படி தான் படிக்க போறேனோ? வள்ளி ஃபோன்ல கமலி.
என்னடி படிக்கிறேன்னு போயிட்டு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற? கடுப்பேத்தாதடி, நானே வெறுப்பில் இருக்கேன். ஏன், என்னாச்சு? நானும் ஈஸியா படிச்சிடலான்னு எல்லா புக்ஸையும் புரட்டி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலடி. வேணும்னா ஒண்ணு பண்ணு, பேசாம நம்ம சுப்பிரமணி வாதியார் டியூஷன்ல சேர்ந்துக்கோ. அவரா கண்ணா பின்னா நடிப்பாருடி. காதல்னா வலி இருக்கத்தாண்டி செய்யும். சரி ஓட்டாதடி, நாளைக்கு போலாம். நீ வரியா? வரலன்னா விடவா போற? போலாம். சரி. தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். புரிஞ்சுதா? டேய் அரைக்காப்படி சொல்றா. தெய்வத்தான் முயற்சிதான் நெய் வறுத்த கோழி தரும். நெய்ல வறுத்தா கோழி வருமா? ஒன்ன வறுத்த தாண்டா கட்டுருக்கு. வா கேட்டு நூறு சொல்றா. தெய்வத்தான் முயற்சிதான் நெய் வறுத்த கோழி தரும். பழையபடி கோழி வரும் கோழி வருங்க. நான் என்ன ஓட்டல இப்ப சொல்லு. அவர் அடிக்கிறாருடி. டியூஷன் எல்லாம் வேண்டாம். நீ ஐஐடி போணுமா வேணாமா? உள்ள போ. போ. மனப்பாடம் பண்ணிட்டே இல்லடா? உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். ரெண்டு வானரமும் சேர்ந்து வருது. இந்த பக்கம் டியூஷன்ல சேரணும் சார். ரெண்டு பேருமா? இல்ல இவ மட்டும் தான். என்ன திடீர்னு டியூஷன்? நான் ஐஐடில போய் சேரணும் சார். அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். அதான். இது உங்க அப்பனு தெரியுமா? அவன் பொம்பளை பிள்ளையில படிக்க வைக்கிறாள் கிடையாது. தெரியும் சார். திருந்திட்டான் போல. ஆனா ஐஐடி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சம்மா. அதான் சார் உங்ககிட்ட வந்திருக்கா. இங்க வர்ற ஐஐடி கோச்சிங்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் ஹிஸ்டரி வாத்தியார். ஆனா நீங்க +2 வாத்தியார் தானே சார்? ஆமாம்மா, ஆனா ஹிஸ்டரி வாத்தியார். ஆனா நீங்க +2க்கு தானே ஹிஸ்டரி வாத்தியார்? ஆமா, ஆனா ஹிஸ்டரி வாத்தியார்மா. அப்புறம் என்ன சொல்லி கொடுங்க சார். அது தெரியாம தானே நாங்க வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கூமுட்டை அறிவு இல்ல. ஐஐடிலாம் படிக்கணும்னா 2 என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும். நீ +2ல எவ்வளவு மார்க் வாங்கினாலும் என்ட்ரன்ஸ்ல என்ன ரேங்க் வாங்குற அப்படிங்கறத முக்கியம். ஐஐடிங்கிறது நீட்டை விட கஷ்டமான எக்ஸாம். அது தெரியுமா உனக்கு? அப்ப நான் என்ன சார் பண்றது? இந்த பாருமா, உண்மையிலே நீ ஐஐடியில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல அபர்ணா ஐஐடி கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்க போய் நீ ஜாயின் பண்ணிக்க. அப்ப உங்களுக்கு இந்த பாடம்லாம் சொல்லி கொடுக்க தெரியாது? சத்தியமா தெரியாது. அப்ப நீங்க +2க்கு தானே ஹிஸ்டரி? அப்படியே குச்சி விட்டு வாங்கல கொட்டஞ்சன வை. எருமை மாடு மேய்க்க போய் நீனா என்னடா பல்ல கட்டுறீங்க? மனப்பாடம் பண்ணிட்டே நீ. நேத்து இப்படி தானே பண்ணானுங்க லூசு மாதிரி. இவனை பாத்தியா? இவன் அப்படித்தான். மச்சான் எப்படா? சார் ஐடி என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல சேரணும். சார் என்னாச்சு? சார் ஏன் அழுவறீங்க சார்? என்னாச்சு? 5 லட்சம் ரூபாய் போட்டு இந்த அப்பர்னாவோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து 2 வருஷம் ஆகுது. 10 பசங்க வந்து கேட்டு போனதோட சரி. நானும் போட்ட காசு எடுக்கணும்னு ஸ்போக்கன் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் கிளாஸ்ன்னு ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் சார். உன் ஒருத்திக்காகலாம் இன்ஸ்டியூட் நடத்த முடியாதுமா சார். வேற ஏதாவது நல்ல இன்ஸ்டியூட் பக்கத்துல இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. புரியலையே சார். நீங்க நிஜமாவே ஐஐடியில் சேரணும்னா இங்கே விட பெட்டர் இன்ஸ்டியூட் திருச்சியில் இருக்கு. அங்க வேணா போய் ட்ரை பண்ணுங்க. சார் இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் போகாம நம்மளே படிச்சு பாஸ் பண்ண முடியாதா? நல்ல கேள்வி. நான் சின்னதாக ஒரு விளக்கம் சொல்றேன், அதை கேட்ட அப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் ஆல் இண்டியா லெவலில் 1 கோடிக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் +2 எழுதுறாங்க. அதில் நல்லா படிக்கிற 15 லட்சம் பேர் மட்டும்தான் JEE மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது அதில் 10%. அதில் 1,50,000 பேர் மட்டும்தான் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணுறாங்க. அதில் 10%. இவங்க மட்டும்தான் JEE அட்வான்ஸ் IIT என்ட்ரன்ஸ் எழுத முடியும். அதில் முதல் 10,000 பேர், அதாவது அதில் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் IIT காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதுலேயும் 1000 பேர், அதாவது டாப் 10%, அவங்களுக்கு மட்டும்தான் விரும்பின ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். ஸோ ஐஐடியில் சீட்டு கிடைக்கணும்னா நீங்கள் கோடியில் ஒருத்தங்களாக இருக்கணும். என்னால் ஐஐடி போக முடியாதா? நாம் படிக்க ஆசைப்பட்டாலும் சரியாக சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இந்த உள்காட்டில் வந்து பிறந்துட்டு பட்டணத்து பசங்களோட போட்டி போடணும்னு நினச்சா முடியுமா?
கமலி கொஞ்சம் நில்லுமா. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? நீங்க சொன்னீங்கல்ல சார், தஞ்சாவூர் கோச்சிங் சென்டர், அங்கே தான் போயிட்டு வரோம். ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? இந்த முட்டா பைய ஊர்ல ஐஐடியை பத்தி எவனுக்கும் அவ்வளவா தெரியல. அவனுங்களே படிக்க பசங்க வரலன்னு கடையை சாத்திட்டு பொழப்புக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துறாங்க. அது என்ன திடீர்னு ஐஐடி தான் படிப்பேன்னு கிளம்பிட்டேன்? லவ். அது ஒண்ணு இல்ல சார், இவளுக்கு திடீர்னு ஐஐடி மேல அப்படி ஒரு லவ். ஓஹோ. இந்த காரில் போகிற இங்கே ஆளக்கானா? ஓ இங்கே இருக்கியா? அந்த காரில் போகிறது யார் தெரியுமா? தெரியாது சார். டாக்டர் அறிவுடை நம்பி, இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஊர் பாசத்தில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அவர் மட்டும் மனசு வச்சாருன்னு வையேன், உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைச்ச மாதிரி. நீ ஒன்று பண்ணுமா, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் இந்த ப்ரொஃபஸர் வீட்டில் போய் கேட்டு பாறேன். சார், அவங்க அப்பாக்கு ஐடிஐக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாது. அவரெல்லாம் கூட்டிட்டு போனா சரி வராது. நீங்களே வந்து சொல்லி சேர்த்து விடுங்க, அவ்வளவுதான். நாங்களே வந்து சேர்த்து விடணுமா? ஆமா, இவ்வளவு பேசுறிய, உனக்கெல்லாம் மேற்படி படிக்கணுங்கிற ஆசை இல்லையா? நமக்கு சாப்பிடுறத விட சாப்பிட வச்சு பாக்குறதுல தான் சார் சந்தோஷமே. படிப்பு வரலங்கிறது எவ்வளவு டீசெண்டா சொல்ற. இந்த பாருமா, நாளைக்கு நானே உன்னை கூட்டு போய் அந்த ப்ரொஃபஸர்ட்ட சொல்லி சேர்த்து விடுறேன். ஆனா நீ மட்டும்தான் வரணும், இவ வரவே கூடாது. நீ எங்கேயாவது சோறு பொங்கி போட போ. பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லப்பா, கமலி பத்தி. என்னடா அது வந்து என்னன்னா, என்னடா கமலி தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனேன்னு போய் சொல்றா. நாங்க அவளை ஒரு பையனோட பார்த்தேன், கூப்பிட்டு விசாரிங்க. கமலி என்னப்பா? எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்த? தஞ்சாவூருக்கு படம் பார்க்க போனப்பா. பாட்டி கிட்ட சொல்லிட்டு தாப்பா போனேன். என்ன படம்? என்ன படம் கேளுங்க. என்ன படம்? விஜய் படம்ப்பா. எந்த ஷோ? எந்த தியேட்டர்னு கேளுங்க. மேட்னி ஷோ, விஜயா தியேட்டர். போய் சொல்றா. மேட்னி ஷோக்கு விஜய் தியேட்டருக்கு அவ வரவே இல்ல. டேய், அவன் வந்தேன்னு சொல்றாளடா. அப்ப நான் போய் சொல்றேனா? மேட்னி ஷோ விஜய் தியேட்டர் நான் படம் பார்த்தேன். இங்க பாரு டிக்கெட். ஏண்டா, உன்னை டூட்டூரிலுக்கு பணம் கிட்ட சொன்னா 5-6 பசங்களை சேர்த்துட்டு ஊதாரித்தனம் பண்ணி வந்திருக்கே. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. இந்த லட்சத்துல இவ்வளவு பத்தி குறை சொல்ல வந்துட்டான். உனக்கு இப்ப என்ன? அவ எங்க போனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? சுப்பிரமணிய வாத்தியாரை பார்த்துட்டு தான் வரேன். எங்க போயிட்டு வந்த? அப்பா, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்பன்னா கோச்சிங் சென்டர் போய் விசாரிச்சுட்டு வந்தேன்ப்பா. அப்போ ஒலிம்பியா சென்டர் கிட்ட நீ ஏன் வள்ளிய ஒரு பையனோட போனது? அது அப்பன்னா கோச்சிங் சென்டருக்கு ஒரு அண்ணா வழி காமிச்சாங்க, அவ்வளவுதான். சுப்பிரமணிய வாத்தியார் சொன்னார், நீ நினைக்கிற படிப்புலாம் ரொம்ப கஷ்டம், அதுவும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் முடியுமாம. கமலியே ஆசைப்படுறா, பரீட்சை தான் எழுதி பார்க்கட்டுமேனு சொன்னார். நீ உன் ஆசைப்படியே எழுது, என்ன? பாஸ் பண்ணா போய் படி, இல்லைன்னா அப்பா இஷ்டப்படி அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? சரிப்பா. எங்கிட்ட போய் படிக்க போற? தஞ்சாவூருக்கா? டெய்லி பஸ் ஏறி போயிட்டு வர போறியா? கிளவி, தஞ்சாவூர் இல்ல, சென்னை ஐஐடில. நான் அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன். உங்க அப்பனுக்கு என்ன மூளை கட்ட போச்சா? வயசுக்கு வந்த பொண்ணா ஊரும். நானே அப்பா ஒத்துக்கு வர மாட்டாரான்னு பயந்துகிட்டே இருந்தேன். அவரே ஓகே சொல்லிட்டாரு. நீ ஏதாவது குழப்பம் பண்ண உன்னை கொன்னுடுவேன். ஏய், விடுறியா அவங்கள? என்ன ரொம்ப ஓவரா பண்ற? உங்க அப்பா ஓகே சொல்லிட்டான்னு ரொம்ப குதிக்கிறியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஏதோ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா போய் படிக்கலான்னு சொன்னாரு. உங்க அப்பாக்கு உன் மேல அவ்வளோ நம்பிக்கை, நீ பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன்னு. அதனாலதான் ரொம்ப நல்லவர் மாதிரி ஓகே சொல்லிட்டு போயிருக்காரு. அது தெரியாம இருக்க. ஓ, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? ஆனாலும் இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இருடி, அவர்தான் நிஜமா வர சொன்னாரா இல்ல நீ மாட்டி விடுறியா? நிஜமா அவர்தான் வர சொன்னாரு. வா அக்கா, கூட்டிட்டு வந்துட்டேன். மேலதான் இருக்காரு, போ போ போ. என்ன பயமா இருக்குடி? தைரியமா போடி, போ.
சார் JEE problems chemistry mathematics அம்மா புக்ஸ் எல்லாம் யார் வாங்கிட்டு வந்தா? உன் அண்ணன் தான். தங்கச்சி மேல திடீர்னு பாஸ் அவனுக்கு. துரைக்கு ஏது இவ்வளோ காசு? விசாலாச்சி இங்க வச்சிருந்த என் கம்மலை காணுமாமா? Sorry sir, in watch 5 minutes slow. Then set your time right. You're in a race. Now time is everything. Sit. சார் இந்த புக்ஸ் எல்லாம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வாங்கணுமா? இதெல்லாம் புக்ஸ் இல்லை, கைடு. உன்னை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இந்த சார்ட்டை படிச்சுட்டு வா. சார் ஏபிசிடி தானே சார்? எனக்கு நல்லா தெரியும். Do what I say. ஓகே சார். பாட்டி என்ன பண்ற? விழுந்துற போறாங்க. இந்தா ஏபிசிடி படி, நாளைக்கு உனக்கு டெஸ்ட். புரியலையே. ஹலோ அங்கிள், நான் கமலி பேசுறேன். வள்ளி இருக்காளா? கமலி ஃபோன். ஹலோ, என்னடி ப்ரொஃபசர் சொல்லி தரதெல்லாம் புரியுதா இல்ல கஷ்டமா இருக்கா? கஷ்டமாவா? அந்த ஆள் ரொம்ப காமெடி பண்றாடி. என்னடி சொல்ற? காலையில போனேன், கையில ஏபிசிடி சாட் கொடுத்து படிச்சிட்டு நாளைக்கு வா டெஸ்டிங்றாருடி. என்னடி அந்த ஆள் சரியான லூசர் பார் போல. இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? இப்போ என்னடி பண்ண போற? நாளைக்கு போய் நான் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பாரு. சார் ஷார்ப் 7 o'clock. குட். படிச்சிட்டியா? விடிய விடிய தூங்காம கண் முழிச்சு கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன் சார். குட். உட்காரு. ஏபிசிடி சொல்லு. ABCD EF GH IJK LMN OPQ RST UV WXYZ. இசட்ல இருந்து சொல்லு. ZYX WVU TSR QPO NML KJIH GFE DCBA. குட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? A. 26th letter? Z. 17th letter? ABCD EF GH IJK LMN OPQ. 12th letter? ABCD EF GH IJK. ஸ்டாப். எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். போய் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு நாளைக்கு வா. கோ நவ். ஏய் உன்னதான் A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, கமலி F for... வள்ளி ஃபோன்ல. ஹலோ. ஏய் அந்த ஆளை வச்சு என்னடி காமெடி பண்ண? ஏய் அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர், அவர் போய் அந்த ஆளு அது இதுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். என்னடி உன் கதை? டெய்லி ஒரு ட்விஸ்டாக இருக்கு. நான் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நீ முதல்ல ஃபோனை வை. படிக்க ஆரம்பிச்சாலே குழப்பம்தான். நாம தெளிவா இருந்துக்கணும்பா. A for 1, B for 2, C for 3, D for 4, E for 5, J for 10, K for நேற்று 11, என்ன ஏபிசிடி படிக்க சொல்லிட்டு இப்போ இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. O for 15. Are you ready? Yes sir. Sit. 14th letter? N. Good. 19th letter? S.
Very good. N plus S. 33. Good. Okay. N square plus S square. Sir, 557? Right. Y squared plus K minus B squared into G squared. Sir, 440. Now you understand. ஆனால் அதிகமாக நேரம் எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வா. ஓகே சார். Wow, amazing. லக்ஷ்மி, ஐயா என்னங்கயா என்னாச்சு? நம்ம கமலி நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கா. 232வது ரேங்க். 232 தானே? என்னமோ முதல் ரேங்க் வாங்கின மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? மண்டு ஆல் இந்தியா லெவல்ல ஐஐடி என்ட்ரன்ஸ்ல 232ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சார், you surprise me. 232 in all India level is really great. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஐஐடி மெட்ராஸ்லயே கிடைக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். கோ சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். தேங்க்யூ சார். பின்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் மறக்கலையே. இல்ல சரிமா, நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப பார்த்து. சரிமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து பழகு. ஓகேமா, சரியா? ஆல் தி பெஸ்ட். சிப்படா. இந்தம்மா புடி, இத வச்சுக்க. அப்ப வேணா பாட்டி, என்கிட்ட இருக்கு. பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. என்ன? ஐயோ, டைம் ஆச்சு. அப்பா லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். சாட்ட சொல்லிட்டியா? பை சார். ஓகே வாழ்த்துக்கள். வரேன் சார். ஓகே சார்மா. ஏய், கமலி படிக்கிறது எவ்வளோ ஆர்வமாக கிளம்பி போறா. நீ என்ன இருக்கிய? அவளோட ஆர்வம் எதுலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பிள்ளை குழப்புற? சாப்பிடு. நான் தெளிவா தான் சொல்றேன், உங்களுக்கு தான் புரியல. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்த்துக்கள் சார். வரேன் சார். ஓகே சார்மா. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். பை. One second, ma. Mom, I'll call you later. இங்கே இன்னொரு தொல்லை மாதிரி தெரியுது. Looks like I might end up with a country girl as my roommate. I'll talk to you. Bye. Hi. Hi. I'm Kamali. உங்க பேரு? நேத்ரா. அப்பா. Hi, uncle. நினைச்சதை சாதிச்சிட்டேன். சென்டிமெண்ட். இந்தா, இங்க அப்படி இப்படி கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அப்பா மாசம் மாசம் அக்கௌண்ட்ல பணம் போட்டுறேன். சரியா? கொஞ்சம் கலாய்க்கலாமா? கமலி, உன் ரேங்க் என்ன? 232. கமகன்? 232. எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். My God, I can't believe this. உன்னோட ரேங்க் என்ன? I got to take this call. So. ஹலோ. Hey honey, what happened? நான் கண்ணா பின்னான் கடுப்புல இருக்கேன். கட் பண்ணு, அப்புறம் பேசுறேன். நேத்ரா,
அப்பா கிளம்புறாங்க. வட்டாமா? பாய் அங்கிள். புது இடம் பத்திரம் என்ன? சரிப்பா. எல்லாத்தையும் நல்ல பழகு. சரி. ஆசைப்பட்டவன் நல்ல படி. சரிப்பா, பஸ் வந்துச்சு. நீங்க கிளம்புங்கப்பா. வரேன். அடிக்கடி ஃபோன் பண்ணுமா, மறந்துடாத. சரிப்பா. Computers as well there, but the Hi, Nitra. ranking, you know, right? Okay. So yeah, the ranking here, I liked it better. I also like the infrastructure here and all the faculties also. Even I feel same here, infrastructure and everything. So did you do any research about them? No, not yet. I have already started getting a few books. Nice. What are those books? I think I'll have to leave. Yeah, bye. Okay. ஏன் விட்டுட்டு வந்துட்ட? You were not there. சரி, நாளையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வரலாம். Okay. 232 rank தான சொன்ன? எந்த கோச்சிங் சென்டர்ல படிச்ச? அது ஃபிஜியோ பன்சால் ரெசனன்ஸ் இல்ல. எங்க ஊர்ல பெரிய கோச்சிங் சென்டர்னு எதுவும் இல்ல. நம்பி சார்னு ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபசர், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரியலி? அப்போ 10th கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயா, அப்படியெல்லாம் இல்லை. நான் +2ல தான் ஐஐடிக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு படிப்பினா அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. இனிமே நம்ம 2 பேரும் ரூம்மேட்ஸ். அதனால நான் உன்கிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அவனை மீட் பண்ணுறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு படித்து ஐஐடிக்கே வந்திருக்கேன். இஸ் இட்? யார் அவன்? அவங்கிட்டயே இன்னும் சொல்லல. சொன்ன உடனே முதல்ல உன்கிட்ட தான் சொல்வேன். He knows you? He will know me. My God, I can't believe this. I love Rihanna. Do you listen to Indian albums? Hey, அங்க பாருடி உன் ரூம்மேட். Hey, nice dress. All the best. Thank you. ஏய், ஆல் தி பெஸ்ட் தாண்டி சொன்னேன். அதுக்கே இவ இவ்ளோ வெக்கப்பட்டுட்டு போறா. அந்த வெக்கத்துக்கு பின்னாடி பெரிய சிண்ட்ரெல்லா ஸ்டோரியே இருக்கு. வா சொல்றேன்.